ஸோ ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு கிராந்தி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பிராத்மிக்கோடைய ஸ்டோரி நம்பர் 4 தான் வந்து பார்க்க போகிறோம். சௌதாகர் அவர் பாலு, அதாவது மெர்கண்ட் அண்ட் பியர். இந்த ஸ்டோரி வந்து ஆல்ரெடி நம்ம சின்ன பிள்ளையிலே வந்து எல்லாருமே வந்து கேட்டிருப்போம் கண்டிப்பாக. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கஹானிக்கா சாராங்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ராஜு और मोती नामक 2 सौदागर थे. ஸோ ராஜு அண்ட் தென் மோத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 மெர்கண்ட்ஸ் வந்து இருக்காங்க. वे दोनों दोस्त थे. அவங்க 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ். एक दिन दोनों जंगल से होकर जा रहे थे. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாரஸ்ட் வழியாக 2 பேர் போயிட்டுருக்காங்க. अचानक उनके सामने एक बालू आते दिखाई दिया. ஸோ சடனாக வந்து ஒரு கரடி வர்றது 2 பேருமே வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. ராஜு को पेड़ पर चढ़ना मालूम था. ஸோ ராஜுக்கு வந்து மரத்து மேலே ஏற தெரியும். इसलिए उसने अपने दोस्त मोती को छोड़कर पेड़ पर चढ़ गया. ஸோ அதனால அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய ஃப்ரெண்டு மோத்தியை விட்டுட்டு அவன் மாட்டுக்கு மரத்து மேலே ஏறிடுறான். மோத்தி கோ பேடு பர் சட்னா நெஹிங் ஆத்தா. ஸோ மோத்திக்கு வந்து மரம் ஏற தெரியாது. लेकिन उसको मालूम था कि बालू मरे हुए आदमी को नहीं खाता. ஆனால் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன அப்படின்னா, இந்த கரடி வந்து இறந்து போன பொருட்களை, இறந்து போன மனிதர்களை வந்து சாப்பிடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். इसलिए वह सांस रोककर मुर्दा सा जमीन पर लेट गया. ஸோ அதனால அவன் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய மூச்சை பிடிச்சிக்கிட்டு இறந்து போன மாதிரி தரையில் வந்து விழுந்து கிடக்கிறான். பாலு மோத்திக்கோ முர்தா சமைச்சுக்கர் சலா கயா. ஸோ அந்த கரடி வந்து மோத்தி இறந்து போயிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுது. बालू के जाने के बाद राजू पेड़ से उतर आया और मोती से पूछा, बालू ने तुम्हारा कानों में क्या कहा. அதாவது அந்த கரடி போனதுக்கப்புறம் ராஜு மரத்துலேருந்து இறங்கி வந்து மோத்திக்கிட்ட கேட்குறான், அந்த கரடி உன்னுடைய காதுகளில் என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். மோத்தினே கஹா. அதுக்கு மோத்தி சொல்கிறான், பாலுனே யஹி கஹா கி ஜோ மித்ர முசீபத் மே மதத் நஹி கர்த்தா உஸ் பர் விஸ்வாஸ் மத் கரோ. அதாவது கரடி வந்து என்னோட காதுகளில் என்ன சொல்லுச்சுன்னா, எந்த ஒரு ஃப்ரெண்டு நம்மளுடைய கஷ்டமான காலங்களில் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணலையோ அவங்கள வந்து கன்சிடர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னு சொல்கிறான். ராஜு யஹ் பாத் சுன்கர் லஜ்ஜித் ஹுவா. ஸோ ராஜு இதை கேட்டதுக்கப்புறம் ஹி ஃபீல்ட் அஷேம்டு. ஸோ சீக் லெசன். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, மித்ரகா லக்ஷன் ஹே முஷீபத் மே காமானா. அதாவது ஒரு நல்ல ஃப்ரெண்டுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதுதான் ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் போர்ஷன்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.